ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. நாம் சக்தி பீட பவனியிலே இன்று பார்க்க இருக்கும் சக்தி பீடம் கரவீர பீடம். கரவீரே த்ரிநேத்ரம் மே தேவி மகிஷமர்தினி க்ரோதீஷோ பைரவஸ்தத்ர சுகந்தாயாஞ்சனாசிகா. இந்த கரவீர பீடமானது மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் அமைந்துள்ளது. இது சதிதேவியின் 3 கண்கள் விழுந்த இடம் என்று கூறப்படுகிறது. அம்பிகைக்கு மகாலட்சுமி, அம்பாபாய், கரவீர நிவாசினி என்று பெயர்கள். குரோதீஷ பைரவர் தலத்தின் க்ஷேத்திர பைரவராக திகழ்கிறார். இந்த திருத்தலம் மகாராஷ்டிராவில் கோலாப்பூரில் உள்ள மகாலட்சுமி சக்தி பீட கோயில் என்று அழைக்கப்படுகிறது. கோலாப்பூரின் முந்தைய காலப்பெயர் கரவீரபுரம். இந்த இடத்தில் மக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த கோலாசுரனை தேவி மகாலட்சுமி வந்து அழித்தாள். அவன் இறக்கும் தருவாயில் இந்த இடம் தன் பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று அவன் விண்ணப்பிக்க அதன்படி கோலாப்பூர் ஆயிற்று. மகாலட்சுமி அஷ்டகத்திலே நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வ பாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே என்று குறிப்பிடப்படுவது இந்த தருணத்தில் நாம் நினைவு கொள்ளத்தக்கது. இந்த இடத்தின் சிறப்பு, இங்கே ஒருவன் வந்து மகாலட்சுமியை வழிபடுவதால் அவனுடைய அனைத்து விருப்பங்களையும் அன்னை மகாலட்சுமி நிறைவேற்றி வைப்பாள் என்பது நம் இந்துக்களின் நம்பிக்கை. இந்த கோயில் கன்னடத்து சாளுக்கிய மன்னர்களால் சுமார் 1300 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது. கருவறையில் மகாலட்சுமி 4 கரங்களுடன் மகுடம் தரித்து 3 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். மகாலட்சுமியின் பின்புறம் அவள் வாகனமான சிங்கத்தின் உருவச்சிலை இருக்கிறது. மகாலட்சுமியின் மகுடத்தில் சேஷநாகத்தின், அதாவது இறைவன் மகாவிஷ்ணுவின் நாகப்பாம்பு உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது. மகாலட்சுமியின் 4 கரங்களில் கீழ் வலது கரத்தில் ஒரு கிச்சிலி பழத்தையும், வலது மேல் கரத்தில் கௌமேதகி என்ற தண்டாயுதம் ஒன்றையும், இடது மேல் கரத்தில் கேடகம் என்ற கவசத்தையும் மற்றும் கீழ் இடது கரத்தில் பானபாத்திரம் என்ற கிண்ணத்தையும் கையில் வைத்து கொண்டு அன்னை அனைவருக்கும் அருள் பாலிக்கிறாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.